Radio City. எஸ் ரேடியோ சிட்டில ஸ்டார் எக்ஸ்பிரஸ் சுமாரா ஒரு 10 வருஷம் கழிச்சு வெண்ணிலா கபடி குழு 2 வந்து தயாராயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஷூட் எல்லாம் முடிச்சிட்டாங்க அண்ட் எஸ் ரிலீஸ்க்கு தயாராயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் செல்வசேகரன், படத்தோட ஹீரோ விக்ராந்த் அண்ட் அப்புக்குட்டி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வெண்ணிலா கபடி குழு 2, இந்த வெண்ணிலா கபடி குழு 1 சீக்வல், இந்த படத்துல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு? ஆக்சுவலி எல்லாமே வெண்ணிலா கபடி குழு 1ல என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இதுல இருக்கா? அதே கிராமம், அதே மக்கள், அதே தெருவு, எல்லாம் அதுவே பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் கூட பிடிச்சி கொண்டாந்து போட்டிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெண்ணிலா கபடி குழு 2 பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் 1ல இருந்துச்சோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா யோசி தான் பிளான் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ யாரெல்லாம் திருப்பி கொண்டு வரதுக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்தப்பா? அன்னைக்கு வந்து அவங்க எல்லாமே வந்து வெளியூர்லேருந்து வந்து நடிச்சவங்க அந்த படத்தில் நடிச்சிட்டாங்க. திருப்பி அதை தேடுறப்ப ஒருத்தர் மார்க்கெட்டில், ஒருத்தர் தெருவில் அங்கே இருக்காங்க, சித்தப்பா வீட்டில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய ஒரு யுத்தம் ஆயிடுச்சு. அதை அப்சர் பாயின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கோபிடிச்சிருந்தவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி, சித்தப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுறேன். அப்புக்குட்டி மாமியாவை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினாருன்னு சொன்னார். 1ல இருந்தவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வந்து அங்கே ரீட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள் யார் ஆக்சுவலி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? சூரிக்கு ஒய்ஃபை ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கிட்ட வந்தோடனே என்ன குழந்தை குட்டியோட இருப்பாங்க. அவங்க எங்கிட்ட வர்றப்பே சொன்னாங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கங்க, அந்த பத்திரத்தை மட்டும் வச்சிடாதீங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களே தெரியாம வச்சுட்டேன். படத்துக்காக வச்சுட்டேன். கூட மன்னிச்சுங்க. அவங்க வேற டைலாக் சொல்லி டப்பிங்கில் பண்ணிட்டேன் அந்த இதுக்கு அளவுக்கு. ஸோ அவங்களுக்கே தெரியாம டப்பிங்ல வந்து பார்த்து பத்திரம் அப்படிங்கிற டைலாக்லாம் வச்சுட்டேன், கேட்டா மடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சித்தப்பா சொல்லிட்டாரு. சித்தப்பா நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலி இந்த படத்துல இந்த வெண்ணிலா கபடி குழுல யாரெல்லாம் ஆக்சுவலி இருக்காங்க, யாரெல்லாம் இல்ல? வெண்ணிலா கபடிக்குள்ள ஹீரோ இறந்துட்டாப்ல. ஆமா, விக்ராந்த் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். பிளேயர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ வந்து விக்ராந்த் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, விஷ்ணு விஷால் வந்து இறந்துட்டாரு. மற்றபடி டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு இருக்காரு. பட் பசுபதி என்ன ரோல் பண்றாரு இந்த படத்துல? ஆக்சுவலி அவர் ஒரு பிளேயர், பழைய பிளேயர். ஆனால் அவர் ஒரு டீம் வச்சு நடத்திட்டு அது மாதிரி ஒரு கதையில் வருவார். அவர் ஒரு பஸ் டிரைவர். அது மாதிரி கதை ஆரம்பிச்சு போயிருக்கேன். ஸோ வெண்ணிலா கபடி குழு 2ல இந்த லவ் போர்ஷன்ஸை வந்து எப்படி காமிச்சிருக்கீங்க? இதுலேயே ஒரு பொண்ணு எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி தான். அதே அந்த பீரியட்ல ஒரு பொண்ணு, அதே மாதிரி அந்த பீரியட்ல வந்து ஒரு ஆடி கூட வச்சிருக்கிற ஹீரோ தான். அப்படி பார்க்குறப்ப போகிறப்ப அந்த பொண்ணு மேலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகும். அந்த பொண்ணுக்கு இவரை 10 நிமிஷம் அந்த லவ் எபிசோட ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. இதுலேயும் பேசிக்கவே இல்லை. பார்ட் 2ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து? பார்ட் 1ல வந்து லவ் இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் காமெடி இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் மக்கள்? அது கபடி அதை வச்சு பெஸ்ட். இதில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, காமெடி, ஸ்போர்ட்ஸு, ஆக்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். இந்த படத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கதையான ஒரு படமாக இருக்கும். ஃபேமிலியோட படம் பார்க்கணும். அது ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம். கபடிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு. இந்த விளையாட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். அதில் ஒரு சுவாரஸ்யமாகவே பண்ணியிருக்கேன். ஸோ வெண்ணிலா கபடி குழு 2 படத்துல வந்து கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட், எமோஷன், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கலவையா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. வெண்ணிலா கபடி குழு 2 படத்துல வந்து நீங்க எப்படி வந்து உள்ள வந்தீங்க? ஸோ எப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, சுசீந்திரன் சார் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நம்ம பேனர்லேயே வந்து வெண்ணிலா கபடி குழு 2 பண்ண போகிறோம்டா, நீ பண்ணு, அது வந்து சித்தப்பா தான் டைரக்ட் பண்ணுறாரு, அவர் நீ இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் சித்தப்பா பார்த்தேன். அது அவ்வளோதான். ஆல்ரெடி பெரிய ஹிட்டு படம் வெண்ணிலா கபடி குழு அப்படின்னோடனே சரி நம்ம பண்ணலாம், நம்ம கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு பண்ணது தான். ஸோ விக்ராந்த்க்கு வெண்ணிலா கபடி குழு 2ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிது அப்படிங்கறத சொன்னாரு. ஸோ இந்த கபடி ட்ரைனிங் எவ்வளோ மாசம் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு?